இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு தான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். அடி வீடியோக்குள்ள வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் ஐபிஎல் வைப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வைபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வர எல்லாமே எனக்கு நடந்தது, அப்புறம் ஐபிஎல் அப்ப நான் பண்ணது. ஐபிஎல் வைப் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆக்ஷன்ல உட்காந்து ஐபிஎல் ஆக்ஷன் பார்க்க வேண்டியது, அதுல எந்த பிளேயர் அதிக காசு கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது, நம்ம ஃபேவரட் டீம் எத்தனை நல்ல பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதை வச்சு நாமளே ஒரு பிளேயிங் லெவனை கிரியேட் பண்ணி அதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டியது. ஐபிஎல் ஆக்ஷனை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து ஐபிஎல் ஸ்கெடியூல். எத்தனை பேர் நியூஸ் பேப்பர்ல இருக்க ஐபிஎல் ஸ்கெடியூல கட் பண்ணி அப்படிலாம் அதை ஒரு நோட்ல எழுதிட்டு போய் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்கீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கவர்மெண்ட்ல நான் வர தேவையில்லை, என் கவர்மெண்ட் என்னால உருவாக்க முடியும். நம்மளோட ஃபேவரட் டீமோட மேட்ச் எப்பன்னு பார்க்க வேண்டியது. இது நம்ம தான் டீமோட ஓனர் மாதிரி நம்ம டீம் மேட்ச் எப்பன்னு பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் மற்ற டீமோட மேட்ச்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்டலாம் போய் வாடா அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சண்டை இழுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஈவினிங் மேட்ச் எப்பப்ப, நைட் மேட்ச் எப்பப்ப அதெல்லாம் பார்க்கறது. எக்ஸாம் அப்போ என்னென்ன மேட்ச் வருது அதெல்லாம் பார்க்கறது. அடுத்து ஐபிஎல்ல நம்மளுக்குள்ள சண்டை வராமல் இருக்குமா? மாதிரி ஐபிஎல் சண்டையில் ஒரு ஆர்சிபி ஃபேனா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எடுத்தோடனே எத்தனடா கப்பு அப்படின்னு கேட்டு நம்மள ஆஃப் பண்ணிடுவாங்க. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை ஃபேன்லாம் சேர்ந்து ஆர்சிபி ஃபேனை கலாய்க்கிறது, ஆர்சிபி மும்பைலாம் சேர்ந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை கலாய்க்கிறது, அப்படி மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருப்போம். என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிளா போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்த 3 டீமும் தவிர நீங்க வேற எந்த டீம் உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? யார் நீ? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஐபிஎல் ஹைலைட்ஸ். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஐபிஎல்லின் சிறந்த போட்டிகள் அப்படின்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் போன சீசனோட ஹைலைட்ஸ் அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹைப். குறிப்பிட்ட மேட்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, இந்த மாதிரி மேட்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைப் அதிகமாவே இருக்கும். அடுத்து ஐபிஎல் ஷோஸ். இந்த மேட்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேம் பிளானு, சிஎஸ்கே ரிவ்யூ ஷோ, இன்சைட் ஆர்சிபி, எம்ஐ டிவி, நைட் கிளப், இந்த மாதிரி ஷோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் நான். 4 இட்லி 4 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஓசில படுத்துட்டு இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு. அடுத்து ஐபிஎல் ஜெர்சி. நம்ம ஃபேவரட் டீம் ஐபிஎல் ஜெர்சி ரிவீல் பண்ணுவாங்க. அது எல்லா வருஷமும் போல நல்லா இருக்கும். வாங்கலான்னு பார்ப்போம், பிளிப்கார்ட்குள்ள அமேசான்குள்ளலாம் போய் பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதை வாங்குறத தவிர மற்ற எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஐபிஎல் ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா அமேசான்ல 500 600 இருக்கும். ஆனால் தள்ளுவண்டி கடைக்காரங்க 100 200 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவாங்க. அடுத்து மேட்சுக்கு முன்னாடி நடக்கிற சில விஷயங்கள். இந்த ஓப்பனிங் செர்மனி, தேனோஸ் வண்டி, தமிழ் கமெண்ட்ரி. தமிழ் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு ஒரு பிளஸ்ஸாவே இருக்கு. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் ஃபாலோவர், உங்களுக்கு எந்த ஒரு டீமும் ஃபேவரட்லாம் இல்லைன்னா நீங்க சிஎஸ்கே மேட்ச் அப்போ மட்டும் தமிழ் கமெண்ட்ரி அவாய்ட் பண்ணிருங்க. மற்றபடிலாம் பாருங்க, ஜாலியா ஃபன்னாவே இருக்கும். ஷார்ட்டாலாம் போடாதடா, முன்னாடி போடுறா, அவன் அடிக்க பார்த்து விக்கெட் கொடுப்பான்டா அவனுக்கு. ஏங்க இவ்வளவு நாள் அடுத்து ஐபிஎல் மேட்ச் நடக்கிற விஷயங்கள். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போய் ஒரு டீ கடையில் உட்காந்து அரை மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பசங்க கூட நடந்தே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வீட்டில் உட்காந்து பார்த்துருவோம். நம்ம உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருப்போம். நம்மளுக்கே தெரியாதவங்க நம்ம கிட்ட வந்து ஸ்கோர் கேட்பாங்க, இல்லை நம்மளுக்கே தெரியாதவங்க கிட்ட போய் ஸ்கோர் கேட்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐபிஎல் அப்போ நடக்கும். ஒரு 40லேருந்து 50 வயசு மேல இருக்கிறவங்க கூட உட்காந்து மேட்ச் பார்த்தா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? அவங்கலாம் பாத்தீங்கன்னா விளையாடுறது விராட் கோலியாவே இருந்தாலும் இந்த பக்கம் அடி அந்த பக்கம் அடி கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் அவங்களாம் பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஓவர்ல விக்கெட் உள்ள போகுது, இந்த ஓவர்ல ரன் அதிகமா வரப்போகுது அப்படின்லாம் வந்து ஓவர் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. இதற்கிடையே அந்த என்பது புலம்பாம வரீங்களா? கொஞ்சம் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். ஒரு கொஞ்ச நேரம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்து இல்ல வேற ஏதாவது பார்த்துட்டு இருந்துன்னு வைங்களேன், கொஞ்ச நேரத்துல மேட்சே மொத்தமா மாறிட்டு இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில இடத்துல சில அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சை ப்ரொஜெக்டரை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடமே பார்க்க ஒரு தனி வைப்ல இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். டீ கடையில, பேக்கரியில, சலூன்ல அங்க கூட ஐபிஎல் மேட்ச்லாம் போட்டு இருப்பாங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. அடுத்து ஐபிஎல் வர்சஸ் சீரியல். உங்க வீட்டுல யாராவது சீரியல் பாக்குறவங்க இருக்கிறாங்கன்னா இந்த 7 to 9 மேட்ச் பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். மேட்ச் பார்க்கவே விட மாட்டாங்க. இந்த சீரியலுக்கு நடுவில் வர பிரேக்கப்பை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
சாட்டர்டே சண்டே அப்பயாச்சும் ஜாலியாக மேட்ச் பார்க்கலாம்னா அப்பயே சீரியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள். நம்ம ஃபேவரட் டீம் ஜெயிச்சா நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எவனா கால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நல்லா பேட்டிங் பண்ணாங்க, அவங்க நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலாம் மேட்ச் பார்க்க விட மாட்டாங்க. ஸோ தூங்கிட்டு காலையில் எழுந்து ஹைலைட்ஸ் பார்த்துட்டு போய் டக்குன்னு ஸ்கூலில் போய் அதை பற்றி பேசிட்டு இருப்போம். சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களாம் மேட்சே பார்க்க மாட்டாங்க, காலையிலேருந்து ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ ஃபுல் மேட்சை பார்த்த மாதிரி அவங்ககிட்டே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃபேவரட் டீம் தோத்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் தனியா மாட்டினீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், கலாய்ச்சே காலி பண்ணிடுவானுங்க. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, பாய். நீ குடிச்சு பாரு பையா, வெள்ளக்கார சோட்டா, அது பேரு கொக்கோ கோலா.